கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா 2:17. கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இங்கே மேய்ப்பர்களுக்கு தேவதூதனால் அறிவிக்கப்பட்ட செய்தியை கேட்டு மரியாளையும் முன்னணியில் கிடைத்திருக்கிற குழந்தையும் கண்டு வருகிற வழியில் அவர்கள் வாய் பொத்திக்கிட்டு வரல, சும்மா வரல. என்ன செய்கிறாங்களா? அழகாக சொல்கிறார் பாருங்க லூக்கா எழுத்தாளர். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். லேகியோனாக பிசாசு பிடித்திருந்தவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறான். அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் உங்கள் கூடவே இருக்க போகிறேன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சொன்ன பதில், இல்லைப்பா, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை போய் மற்றவர்களுக்கு சொல்கிறார் பாருங்க, போய் மற்றவங்களுக்கு சொல்லு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களோடு கூட நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அறிவிக்க வேண்டும். அது மாத்திரம் பாருங்கள், ஸ்தேவான் நிமித்தமாய் முதல் நூற்றாண்டு சபையில் பிரச்சனை, ஜனங்கள் சிதறி போகிறாங்க. சவுல் சபைகளை துன்பப்படுத்தி கொலை செய்து மகிழ்ச்சி கொண்டாடுகிறான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் சொல்லி பார்க்குறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சிதறி போனவங்க எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை சொன்னாங்க. நம்ம சொல்கிறோமா? சொல்லணும். கர்த்தர் நம்ம எதற்காக தேர்ந்து கொண்டார்? பேதுருவில் சொல்லும்போது சொல்கிறாரு, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தேர்ந்து கொள்ளப்பட்ட ராஜரிக ஆசாரிய கூட்டம். அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கிறதுக்காக கர்த்தர் நம்ம தேர்ந்து கொண்டார். ஆகவே இங்கே பாருங்கள், இந்த மேய்ப்பருங்க இயேசு பிறந்திருக்கிறார் சொல்லிட்டு வராங்க. அந்த சமாரிய ஸ்திரீ பாருங்கள், கர்த்தர் தனக்கு இறங்கி சொன்னதை காரியத்தை ஊருக்குள்ளே போய் சொல்லிட்டு வரா. ஊராரெல்லாம் திரண்டு வந்துட்டாங்க. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், சாட்சியாக ஜீவிக்கணும். அப்போ தான் ஆத்ம ஆதாயம் செய்ய முடியும். சாட்சி இல்லைன்னா ஆத்ம ஆதாயம் செய்ய முடியாது, ஆத்மாக்கள் வர மாட்டாங்க. ஆகவே இன்றைக்கி மேய்ப்பர்கள் நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறாங்க. அந்த மேய்ப்பர்களை போல கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு போய் பகிர்ந்து கொள்வோம், ஆண்டவரை பற்றி அறிவிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் மேய்ப்பர்கள் மூலமாக கற்றுக்கொண்டு நல்ல சத்தியங்களுக்கு சோத்திரம். மேய்ப்பர்கள் எப்படி தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை கண்டு பிள்ளையை கண்டு பணிந்து கொண்டது மாத்திரம் இல்லை, வருகிற வழியில் அவங்க பிரசித்தம் பண்ணி வந்தாங்கப்பா. அதே போல் நாங்களும் இன்றைக்கி உண்மையான கிறிஸ்துமஸ் கர்த்தர் செய்த நன்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.